உடனடியாக போர்க்கால அடிப்படையிலே தேர்தல் ஆணையத்தில் அனுமதியை வாங்கி உடனடியாக அந்த கூட்டத்தை நடத்தக்கூடிய வல்லமை நம் கட்சியினுடைய அத்துணை தளபதிகளுக்கும் இருக்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டுதான் இந்த கூட்டம். முறையாக தேர்தல் ஆணையத்தின் அனுமதியை பெற்று இந்த அரங்கு கூட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அருமை தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய முக்கிய செயல் வீரர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்து, இந்த தேர்தலில் நாம் எவ்வாறு இந்த தேர்தலில் தனித்து தேர்தல் களம் காண்கிறோம், இதற்கு ஏற்பட்ட சூழல் என்ன, யாரால் இப்படி ஒரு சூழல் ஏற்பட்டது என்பதை எல்லாம் நீங்கள் நன்கு அறிவீர்கள். புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் என்னுடைய நேர்காணலாக இருந்தாலும், நியூஸ் 18 தொலைக்காட்சியினுடைய நேர்காணலாக இருந்தாலும், நியூஸ் 7 தொலைக்காட்சியினுடைய நேர்காணலாக இருந்தாலும், லண்டனிலிருந்து ஒளிபரப்பு செய்கிற லண்டன் பிபிசியிலே என்னுடைய நேர்காணலாக இருந்தாலும், தி டிபேட் என்கிற தொலைக்காட்சியிலே தமிழ்நாட்டுடைய அத்தனை மூத்த பத்திரிகையாளர்களும் என்னை கேள்வி கணைகளால் சுமார் 3 மணி நேரம் அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்ட போதும் அசராமல் நான் அதித்த பதில்களையும் நீங்கள் கேட்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். நேற்று கூட தி ரிஃப்ளெக்ட் என்கிற ஒரு மிகப்பெரிய யூடியூப் சேனல், தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட கணிசமான தங்களுக்கு என்று சப்ஸ்கிரைபரை வைத்திருக்கிற அந்த யூடியூப் சேனல் நேற்றுக்கு ஒரு 3 மணி நேரம் இன்னும் இருக்கிற தமிழா பாண்டியன் போன்ற, பன்னீர்செல்வம் போன்ற பல பத்திரிகை நண்பர்களை அழைத்து வந்து என்னை கேள்வி மேலே கேள்வி கேட்டார்கள். அசராமல் அதற்கும் நேற்றுக்கு பதிலளித்திருக்கிறேன். இதையெல்லாம் நீங்கள் கண்காணிக்கணும். கட்சியினுடைய நிறுவனர் தலைவர் இந்த தேர்தல் நேரத்தில் நம்ம கட்சிக்கு ஏற்பட்டிருக்கிற இழக்கு, நம் கட்சிக்கு ஏற்பட்டிருக்கிற பாதிப்பு, தமிழ்நாடு முழுவதும் நம்முடைய வேட்பாளர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற அநியாயம், இதையெல்லாம் இது போன்ற பத்திரிகை ஊடக நண்பர்களின் சந்திப்பினூடாக தேர்தல் ஆணையத்தில் ஆளும் கட்சிகளுக்கும் ஆண்ட கட்சிகளுக்கும் துணை போகின்ற கருப்பு ஆடுகளுடைய முகத்திரையை கிழிக்கின்ற பணியை ஈடுபட்டு வருகிறேன். கடந்த 2 நாட்களாக இங்கே அறிவிக்கப்பட்டு அமர்ந்திருக்கின்ற நம்முடைய அருமை சகோதரர் ராஜேஷ் அவர்கள், நம்முடைய கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர், அவர் உளுந்தூர்பேட்டையில் வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார். ஒரு சின்ன தவறுகள் இல்லை, அவர் மனுவை தாக்கல் செய்து விட்டார். வேட்பாளராகிய அவருக்கு கட்சி நிறுவனராகிய தலைவராகிய நான் அந்த படிவத்தில் கையொப்பமிட்டு தேர்தல் அதிகாரிக்கு ட்ரூ அட்ரஸ் போட்டு அனுப்பிவிட்டேன். ஆனால் அவர் அந்த ட்ரூ அட்ரஸ் போட்டதுக்கு கீழே தொகுதியினுடைய பேர்ல என்ன எழுதல. அப்படி தவறு நேற்று ஹைகோர்ட்டே காரி துப்பிருக்கு. எக்காரணத்தை கொண்டும் மிக மிக முக்கியமான பிரதான காரணங்கள் சில இருக்கு, அதற்கு தான் முழுவதுமாக தள்ளுபடி செய்யணும், மற்ற விடயங்களிலே தள்ளுபடி செய்யக்கூடாது. அப்படி துணை தேர்தல் அதிகாரிகள் அழைத்து அப்படி வேட்பாளர்கள் தவறு செய்திருந்தால், உதாரணத்துக்கு ஆம் இல்லை என்கிற காலத்தில் அவர்கள் டிக் செய்யவில்லை என்றால் அவர்களை அழைத்து இந்த சின்ன மிஸ்டேக் திருத்திக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா திமுகவுக்கு அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அதிமுகவுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, பிஜேபிக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, காங்கிரஸ் வேட்பாளருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, ஏன் திமுகவை தினந்தோறும் கழுவி கழுவி ஊத்துகிற தாவாக்கா என்கிற நடிகர் கட்சி வேட்பாளருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இவர்களை எல்லாம் அவர்கள் ஒரு பொருட்டாக்கவே எடுத்துக்கொள்ளவில்லை. ஆளும் கட்சிக்கும் ஆண்ட கட்சிக்கும் சிம்ம சொப்பனமாக விளங்குவது தமிழக வாழ்வுரிமை கட்சி. அதனாலதான் ராஜேஷுடைய மனுவை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படி என்று சொல்லியிருக்கிறார்கள். சொன்ன சரி, சின்ன ஒதுக்கிற மனு தான் ஏற்றுக்கொள்ளப்படல, அப்ப அவருக்கு சுயேட்சை சின்னம் நீங்க கொடுக்க போறீங்க, சுயேட்சை சின்னத்தில் கேமரா இருக்கு, அப்ப பிரியாரிட்டி அடிப்படையில் ஒரு பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிக்கும் உங்கள் தவறான முடிவால் சின்னம் ஒதுக்கப்படாத எங்கள் ராஜேஷ் அவர்களுக்கு அந்த சின்னத்தை நீங்கள் ஒதுக்குங்கள் சுயேட்சையாக கருதி, அதற்கு 234 தொகுதிகளிலும் கேமரா சின்னம் போட்டி போடுவதற்கு இந்திய தேர்தல் ஆணையத்திலிருந்து நான் வாங்கி வரப்பட்ட அந்த அனுமதி கடிதத்தை வைத்து அவருக்கு ஒரு கடிதத்தை கொடுத்து அதை கொண்டு போய் அந்த ஆர்ஓவிடம் கொடுக்க சொல்லுகிறேன். அந்த திமிர் பிடித்த உளுந்தூர்பேட்டை ஆர்ஓ நான் கொடுத்த அந்த கடிதத்தை வாங்க மறுத்திருக்கிறார். அதுவே சட்டவிரோதமானது. ஆக இவர்கள் ஏதோ பல சுயேட்சைகளை கையாள்வது போல் ராஜேஷ் அவர்களை நேற்றைய தினம் கையாண்டிருக்கிறார்.
அதுபோன்று கள்ளக்குறிச்சி வேட்பாளரை கையாண்டிருக்கிறார்கள், சிதம்பரம் வேட்பாளரை கையாண்டிருக்கிறார்கள், திருப்போரூர் வேட்பாளரை கையாண்டிருக்கிறார்கள், ஒசூர் வேட்பாளரை கையாண்டிருக்கிறார்கள், துறைமுகம் வேட்பாளரை கையாண்டிருக்கிறார்கள். எல்லாவற்றையும் தொகுத்து தமிழ்நாட்டின் தலைமை தேர்தல் அலுவலரை சந்தித்து உங்கள் கீழ் பணி செய்கின்ற இது போன்று ஆண்ட கட்சிக்கு, ஆளுங்கட்சிக்கு, தேசிய கட்சிகளுக்கு தலையாட்டு பொம்மையாக இருக்கின்ற இந்த ஆர்வங்கள் எல்லாம் வைத்து நீங்கள் தேர்தல் நடத்தினால் இங்கு தேர்தல் ஜனநாயகமாக நடக்காது, ஜனநாயக உரிமை நசுக்கப்படும். இந்தியாவிலேயே ஒரு அரசியல் கட்சிக்கு 10% வேட்பாளர்களை டிஸ்மிஸ் செய்திருக்கிறது என்று சொன்னால் இந்தியாவிலேயே முதல் முறை தமிழக வாழ்வுரிமை கட்சி வேட்பாளருக்கு. அப்பனா எங்களை பார்த்து அதிமுக, திமுக பயப்படுறான். இதுவே எங்களுக்கு கிடைத்த வெற்றி. சின்னம் வாங்க விடாம தடுப்பு இருக்கு, அத்தனை வழிகளையும் செஞ்சீங்க. ஆனா சின்னத்தை போராடி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கை தொடுத்து ஒரு முறைக்கு 3 முறை சீனியர் கவுன்சிலை ஏற்பாடு செய்து அங்கேயே தங்கி கட்சியின் சார்பாக பல லட்சங்களை செலவு செய்து சீனியர் கவுன்சிலை ஏற்பாடு செய்து போராடி இந்திய தேர்தல் ஆணையத்துடைய வழக்கறிஞர்களை வரவைத்து நீதிமன்றத்தில் நிறுத்தி ஒரு அரசியல் கட்சிக்கு நியாயமாக தர வேண்டிய சின்னத்தை காலதாமதம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். என்னைக்கு தேர்தல் அறிவித்து வேட்புமனு தொடங்கிய 3வது நாள் நமக்கு சின்னத்திற்கான அலாட்மெண்ட் கடிதம் வருகிறது. அதையும் எதிர்கொண்டு 24 மணி நேரமாக பெண்ணகரம் பார்முலாவுக்கு எப்படி ராப்பகல் தூங்காமல் கஞ்சுந்தாமல் வாரூமை அமைத்து உங்களை எல்லாம் அழைத்து பாட்டாளி மக்கள் கட்சி சட்டமன்ற தேர்தலில், உள்ளாட்சி தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வி இனி எழுந்திருக்க முடியாது என்று மருத்துவர் ஐயாவே கலங்கின் என்ற போது அதே ஐயா என்னை அழைத்து இழந்த மானத்தை மீட்பதற்கு வேல்முருகா நீதான் ஆபத்தாண்டவன் என்று பெண்ணகரம் தேர்தலில் என்னை தேர்தல் பணிக்குழு தலைவராக நியமனம் செய்தார். இரவு பகல் பாராமல் அந்த பணிகளை மிகச்சிறப்பாக செய்து எதிர்க்கட்சி தலைவராக இருந்த விஜயகாந்த் டெபாசிட் இழக்க வைத்தோம். ஆண்ட கட்சியின் தலைவியாக இருந்த அம்மையார் ஜெயலலிதாவுடைய அதிமுகவை பெண்ணகரம் இடைத்தேர்தலில் டெபாசிட் இழக்க வைத்தோம். வேல்முருகன் எங்களுக்கு அப்படியே நட்பு பாராட்டி தோல்ல கையை போட்டு அரவணைச்சு சிரிச்சுக்கிட்டே குத்துனீங்கன்னா தான் எங்களுக்கு தெரியாது. ஆனா இப்ப எதிரி யார், துரோகி யார் என்பதை எங்களுக்கு மிக தெளிவாக தெரிந்துவிட்டது. ஆதலால் இனி எங்களுடைய ஆட்டம், இனி எங்களுடைய பாய்ச்சல், இனி எங்களுடைய நடவடிக்கை. எனது அருமை 2ஆம் கட்ட தலைவர்களே, வேட்பாளர்களே, தோழர்களே, உங்களுக்கு கொண்டு சொல்லுகிறேன், எந்த விதத்திலும் திமுக அதிமுகவுக்கு நிகராக தேர்தல் பணி ஆற்றுவதற்கு நீங்கள் தயாராக இருங்கள். வேல்முருகனாகிய நான் உங்களுக்கு துணை நிற்கிறேன், தோள் கொடுக்கிறேன். எல்லாவற்றிலும் பார்த்துக்கலாம். நான் அறிவிக்கிட்ட கூட சொல்லிட்டேன், நீ மக்களை மட்டும் போய் சந்தி, மக்கள் தான் எஜமானர்கள். வீடு வீடாக ஏறி இறங்கு, வீதி வீதியாக ஏறி இறங்கு. இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் மொழிக்கும் இனத்திற்கும் நாம் செய்த போராட்டங்களை எடுத்துக் கூறுங்கள். முத்தமிழனுக்கும் சொல்லுகிறேன், ஜெயா கலியமூர்த்திக்கும் சொல்லுகிறேன், ஆளவந்தாருக்கும் சொல்லுகிறேன், உங்கள் தொகுதியில் இருக்கிற ஒட்டுமொத்த வாக்காளர்களை சந்திக்கின்ற வாய்ப்பை நீங்கள் தான் செய்யணும். அவர்கள் இல்லங்களுக்கு ஏறி இறங்கணும். அவர்கள் எங்கு இருக்கிறார்களோ அவர்களை தேடி சென்று சந்திக்க வேண்டும். நாம் இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக செய்த போராட்டங்களை எடுத்துக் கூறுங்கள். அனைத்து மக்களுக்குமாக சட்டமன்றத்தில் நாம் கொடுத்த குரலை எடுத்துக் கூறுங்கள். எங்கள் தலைவர் போல் நாங்கள் உங்களுக்காக பேசுகிறோம், வாதாடுகிறோம், போராடுகிறோம். எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள் என்று கேளுங்கள். மற்றதை நாங்க பார்த்துக்கிறோம். அதனால எக்காரணத்தை கொண்டும் யாரும் சோர்வடைய கூடாது. இனி அறிவுக்கு சொல்றேன், 40 லட்சம் ரூபாய் தேர்தல் ஆணையம் ஒரு சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் செலவு செய்வதற்கு அனுமதிக்கிறது. நான் இப்ப அறிவுக்கு சொல்றேன், ஒரு நாளைக்கு நீங்க உங்க வேட்பாளருக்கு வண்டிக்கு முன்னாடி 200 டூ வீலர் போடணும். எவ்வளவு வண்டி போகணும்? 200 டூ வீலர் போகணும். முத்தமிழன் உங்களுக்கும் சொல்லுகிறேன், ஜெயா கலியமூர்த்தி உங்களுக்கும் சொல்லுகிறேன், ஆள வந்தாரே உனக்கும் சொல்லுகிறேன். பணத்தை வச்சுக்கிட்டு திங்குவா போறோம்? நில பலம் சொத்து தங்கம் சேர்த்து வச்சு என்ன கிழிக்க போறோம்? ஆனானப்பட்ட அம்மையார் ஜெயலலிதா 11 பங்களா, கொடநாடு எஸ்டேட்டு, 10,000 புடவை, வைரம், ஒட்டியானம், தங்கம், வைருடியம், போயஸ் கார்டன் வீடு எல்லாம் இருந்துச்சு.
உடம்பு சரியில்லைன்னு அப்போலோ மருத்துவமனைக்கு போனாங்க. 150 ரூபா காடாபீசு துணியில தான் கட்டி சுத்தி கொண்டு வந்து வெளியே நிறுத்தினான். இதான் மனித வாழ்க்கை. ஆதலால் சொல்லுகிறேன், நீங்கள் உங்களால் முடிந்ததை இந்த 40 லட்சம் ரூபாயில ஒரு 35 லட்சம் ரூபாய் அளவுக்கு திட்டமிட்டு செலவு பண்ணி அன்றாட வரவு செலவு கணக்கை கொண்டு போது தேர்தல் அலுவலகத்தில் காமித்து கையொப்பம் பெற்று முறையாக செலவு செய்யுங்க. இப்போ ஒரு உத்தி சொல்றேன். தேர்தல் பெரிய கம்ப சூத்திரம், ரொம்ப செலவாகும், அவ்வளவு நான் செலவு பண்ணிடுவேன், இவ்வளவு செலவு பண்ணிட்டேன், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. தொகுதியை 4 பிரிங்க, 4 வண்டி வைங்க, நல்ல பேச்சாளர்களை போடுங்க, நல்ல மைக்க கட்டுங்க. ஒரு வண்டிக்கு அதிகபட்ச தொகையை வேட்பாளர் வண்டிக்கு 8000 ரூபாய் தான். உண்மையா இல்லையா? அப்ப 4 வண்டிக்கு என்னாச்சு? 4 8 32. 10 நாளைக்கும் எவ்வளவு? 13 30 12 20 3,20,000 ரூபாய் ஒதுக்குங்க. அறிவு முடிஞ்சிச்சா? டூ வீலர் 200 டூ வீலர், ஒரு பைக்குக்கு ஒரு ஒன்றியத்திலே 20 கிராமம் 30 கிராமம் தான் சுத்தி வர போற. 100 ரூபாய் போடு பெட்ரோலுக்கு, அதிகமா வேண்டாம். கட்சிக்காரன சொந்த செலவுல பெட்ரோல் போட்டு வர சொல்லாத. 100 ரூபாய் போட்டா 200க்கு எவ்வளவு ஆச்சு? 20,000. 20,000 × 10 எவ்வளவு ஆச்சு? 12 20 எவ்வளவு ஆச்சு? 2 லட்சம். அது ஒரு 3 20 5,20,000. இங்கே வந்திருப்பவன் உலகத்துக்கே சோறு போடுகின்ற விவசாயி. அவன் யாரும் உன்னிடத்தில் பிரியாணி கேட்க மாட்டான். நீ தயிர் சோறோ புளியோதரையோ வாங்கி கொடு, போதும் போதும். எங்க இருந்து உனக்கு 50 லட்சம் செலவாகும்? ஏன் உனக்கு 40 லட்சம் செலவாகும்? ஏன் 30 லட்சம் செலவாகும்? நான் வகுத்து கொடுத்த வீகுத்தன் அடிப்படையில் நீங்கள் தேர்தல் கழகத்துக்கு நாடுங்கள். இங்கே இருக்கிற மூத்த நிர்வாகிகள் என்னுடைய பாலில் தொடங்கி எந்த ஒன்றியம் எந்த மாவட்டமாவது போகின்ற போது திமுக அதிமுக பிஜேபி காங்கிரஸ் தவக மேரி கோட்டு குடு பிரியாணி குடு புல்லு குடு என்று கேட்கிற தொண்டன் அல்ல, வேல்முருகனால் உருவாக்கப்பட்ட தொண்டன். உனக்காக உயிரா கொடுப்பான், கட்சிக்காக உழைக்க தயாரா இருக்கிறான். சுயேட்சை அந்த பணியை செய்கின்ற போது தொடர்ந்து 5 தேர்தலில் தோல்விகளை சந்திக்கின்ற போதும் தொடர்ந்து மீண்டும் மீண்டும் தேர்தலை சந்திக்கின்ற நாம் தமிழர் கட்சி வேட்பாளருக்கு இருக்கிற தெம்பு தரான தன்னம்பிக்கை இங்க உங்களுக்கு இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? அப்புறம் மக்களை போய் சந்திங்க. மக்கள் எஜமானர்கள். இப்ப சொல்ற அறிவு, இந்த குறிப்பிட்ட செலவுக்கு ஆகின்ற 7 லட்சமோ 10 லட்சமோ இங்க இருக்கிற வேட்பாளர்களால் முடியாது என்று சொன்னால், நான் என்னுடைய கட்சியின் பெயரில் தேசிய வங்கிகளிலே என் நண்பர்கள் வீடை எல்லாம் வாங்கி பத்திரங்களை வைத்து அடகு வைத்து அந்த 10 லட்சம் ரூபாயை 4 10 40 லட்சம் ரூபாயை இன்னைக்கு உங்களுக்கு நான் அக்கவுண்ட்ல அனுப்புறேன். முறையா என் தொண்டர்களுக்கு நான் திட்டம் போட்டது போல் செய்யுங்க. அதை விட்டுட்டு சும்மா 10 வண்டியில ஓட்டு கேட்க போறது, 3 பேர் 30 வண்டியில போறது, இந்த கதெல்லாம் இருக்கக்கூடாது. அறிவழகன் வருகிறார் என்றால் 200 தம்பிமார்கள் முன்கள பணியாளர்கள் முன்னாடி செல்லணும். விருத்தாச்சலம் தொகுதியில் 200 பேர் இல்லையா? 10 நாளைக்கு காலைல 7 மணிக்கு வந்து இரவு 10 மணிக்கு வீட்டுக்கு போறதுக்கு 200 பேர் இல்லாம கட்சி நடத்துகிறீர்கள். அப்ப 2000 பேர் இருக்கா உங்ககிட்ட. ஆள வந்தாருக்கு சொந்த பொந்த மிராசுதாரர் 50 காணி வச்சு என்ன பண்ண போற? என்ன செலவு பண்ணிருக்க நீ வரைக்கும்? வேட்பாளர் என்பது சும்மா இல்ல. உன்னை இந்த தொகுதிக்கு அறிமுகம் செய்கிறோம், இந்த மாவட்டத்துக்கு அறிமுகம் செய்கிறோம், அத்தனை கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு அறிமுகம் செய்கிறோம். எத்தனை பேர் போட்டி போட்டுக்கொண்டு கண்ணீர் விட்டு சென்று கொண்டிருக்கிறார். ராஜேஷ் போன்றவர்கள், முருகன் போன்றவர்கள். அண்ணா எப்படி பணி செய்தார்கள்? முருகன் 70,000 ரூபாய் செலவு பண்ணி கணக்கு அனுப்பிச்சிருக்கிறார். எனக்கு ராஜேஷ் 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கணக்கு அனுப்பிச்சிருக்கிறாரு வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு முன்பாகவே. அப்ப ஜெயா கலிமூர்த்தியும் சொல்லுகிறேன், தமிழ்நாடு முழுக்க கார் ஓட்டிக்கிட்டு கணவன் மனைவி வந்தீங்க, எதுக்கோ நகையை அடகு வச்சுன்றீங்க. இதுக்கு வைங்க, தப்பு இல்லை, வைங்க, தப்பு இல்லை. அடிப்படை செலவினங்களுக்காக முறையாக செலவு செய்து தேர்தல் ஆணையத்திலே கணக்கு வழக்குகளை ஒப்படைத்து முறையாக கையொப்பம் பெற்று அப்பதான் அடுத்த முறை எனக்கு சின்னம் கிடைக்கும். அப்பதான் அடுத்த முறை தமிழக வாழ்வுரிமை கட்சி பதிவு செய்யப்பட்ட கட்சியாகவே தொடரும். நீங்க முறையா கணக்கு வழக்க தேர்தல் ஆணையத்தில் ஒப்படைக்கலன்னா அடுத்த முறை சின்னம் கிடைக்காது. பதிவு செய்யப்பட்ட கட்சி என்கிற அங்கீகாரம் ரத்தா இருக்கும். நீங்க மனிதநேய மக்கள் கட்சிக்கு ரத்து, கொங்கு ஈஸ்வரனுக்கு ரத்து, தமிழ்நாட்டில் 64 கட்சிகளுக்கு ரத்து. ஆனால் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய பதிவும் அங்கீகாரமும் இருக்கிறது என்று சொன்னால் இருக்கு. நல்ல மனிதர்கள் நமக்காக இருக்கிறான்.
கவலையப்படாதீங்க. உயர்நீதிமன்றத்தில் இருக்கிறாங்க, உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிறாங்க. பெரிய கட்சிகளுக்கு தான் தலைமை நீதிபதி மனுவை போட்ட உடனே எடுத்துப்பாங்க. தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய வழக்கறிஞர் பெருமக்கள் சிதம்பரம் சுரேந்தருக்காக காலை 10:30 மணிக்கு போய் வேல்முருகன் நிறுவனராக கொண்ட இந்த கட்சியினுடைய வேட்பாளர் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது, நீதியரசர் அவர்களே இந்த மனுவை அவசர வழக்காக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற உடனடியாக வழக்கை உத்தரவிட்டு பதிவு செய்து 2:30க்கு விசாரிக்கிறார்கள் என்று சொன்னால் நீதியும் நம் பக்கம் இருக்கிறது, நீதிபதிகளும் நம் பக்கம் இருக்கிறார்கள். ஒரு வார காலத்தில் எப்படி கேமரா சின்னம் வாங்க முடியும்? வாங்கவே முடியாது. நாங்கள் சவால் விடுகிறோம் என்று என்னோடு உட்கார்ந்து இருக்கிற மூத்த நிர்வாகிகளே கூட இரண்டாம் கட்ட தலைவர்களோடு முணுமுணுத்துக் கொண்டிருந்தார்கள். முடியாததை முடித்து காட்டுவதுதான் வேல்முருகனுடைய பாணி. டெல்லிக்கு சென்றோம். ஒரே வாரத்தில் அனைத்து கணக்கு வழக்குகளும் தாக்கல் செய்யப்பட்டன. 10 ஆண்டுகளுடைய கணக்கு வழக்குகளை திரும்ப திரும்ப குறி போட்டார்கள். திரும்ப திரும்ப குறி போட்டு சின்னம் தராமல் வேட்புமனு தாக்கல் தொடங்கி 2 நாள் காக்கு வைத்து விட்டு ஆளுங்கட்சிகளிடமிருந்தும் தேசிய ஆளுங்கட்சிகளிடமிருந்தும் ஆண்ட கட்சிகளிடமிருந்தும் உங்களுக்கு என்னங்க 2 இடம் தானே வேணும், உங்களுக்கு என்ன 3 இடம் தானே வேணும், நாங்க கொடுக்க தயாரா இருக்கிறோம், நாங்க தான் மேற்படி சோ நடவடிக்கை எடுத்து விரைவா உங்களுக்கு சின்னம் கொடுக்காம நாங்க சில ஏற்பாடுகளை பண்ணி வச்சிருக்கிறோம், அண்ணா உங்களை பார்க்க வரட்டுமா அப்படி என்று தமிழ்நாட்டில் இருக்கிற பல தலைவர்களை மணிக்கணக்காக காத்து கிடக்க வைத்தவன் வேல்முருகனும் தமிழக வாழ்வுரிமை கட்சியும். பல பேர் நினைச்சிட்டு இருக்கிறான் நமக்கு எதை சீட்டு கொடுக்கலன்னு. இல்ல, தமிழ்நாட்டு முதலமைச்சரும் அந்த கூட்டணி கட்சி தலைவருடைய தலைமைகளும் சொன்னார்கள், உங்களுக்கு நாங்க சீட்டு கொடுக்கல, ஒரு எம்எல்ஏ பதவி கொடுக்கிறோம். நாங்க தெரிந்தேதான் எம்எல்ஏ பதவி வேல்முருகன் உதறி இருக்கிறான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் நினைச்சிருந்தா எம்எல்ஏ பதவி வாங்கிக்கிட்டு இன்னைக்கு ஒரு தொகுதிக்கு அவங்க எவ்வளவு செலவு பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியும். தேர்தல் ஆணையம் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கு, அதனால நான் சொல்ல விரும்பல. ஒரு ஓட்டுக்கு எத்தனை போயா, ஏன் மீதி பாதி விட்டுட்டு ஏன் வயலை சொல்லக்கூடாது. வேட்பாளராக தேர்தலில் சீட்டு கேட்ட நம்ம ஒன்றியம் சொல்றாரு பாருங்க, தர தயாரா இருக்கிற ஆளுங்கட்சி அதையெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு உங்கள் நோட்டும் வேண்டாம் உங்கள் சீட்டும் வேண்டாம் என்று நான் உங்களை நம்பி இங்கே வந்திருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்களை நம்பி நான் வெளியே வந்து தனித்து போட்டியிடுவேன் என்று அறிவித்தேன். உடனடியாக தமிழ்நாட்டில் இருக்கிற சுமார் 40 அரசியல் கட்சிகள் இங்கே வந்து அமர்ந்திருக்கிற தம்பி மண்ணுரிமை கட்சியினுடைய பொறுப்பாளரை போன்று 40 அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் இங்க பாருங்க, நமக்கு வாழ்க்கை வரலாறு எப்படி வழிகாட்டுது. என் தலைவன் சொல்லுவான், மேதகு வேவண்ணா பிரபாகரன் என்கிற உலக தமிழர்களின் ஒப்பற்ற முகவரி சொல்வான், இயற்கை என் வழிகாட்டி என்று. அப்படி நமக்கு இயற்கை வழிகாட்டுது. என்ன வேல்முருகா, உனக்கு இருக்கிற திறமைக்கு, உனக்கு இருக்கிற அப்பழுக்கற்ற தொண்டர்களுக்கு, உனக்கு இருக்கிற 2ஆம் கட்ட தலைவருக்கு நீ போய் அண்ணா அறிவாலயத்தில் நின்று மாற்றான் ஒருவனிடம் ஒரு சீட்டு வாங்கி கொண்டு அவரிடத்தில் ஒப்பந்தம் செய்வதை காட்டிலும் 234 தொகுதிகளுக்கும் உன் தலைமையை ஏற்று வருகின்ற 40 கட்சிகளுக்கு இடங்களை ஒதுக்கி ஒப்பந்தம் போடுகிற இடத்திற்கு நாங்கள் உன்னை உருவாக்கி இருக்கிறோம் என்று இயற்கை எனக்கு வாய்ப்பளித்திருக்கிறது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் 1 மாசமா நீங்க எந்த தொலைக்காட்சியை தொடங்க, எந்த யூடியூப் சேனலை தொடங்க, எந்த ஜூனியர் விட குமார் ரிப்போர்ட்டரை தொடங்க, தமிழக வாழ்வுரிமை கட்சி இருக்கா இல்லையா? அப்ப 1 மாசத்துக்கு முன்னாடி திமுக கூட்டணி வச்சிருக்க வரைக்கும் 23 கட்சியில ஒரு கட்சி ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு உட்கார்ந்து இருப்பாங்க. அதுல கடைசி யாரு? நான். இன்றைக்கு 40 தலைவர்களுக்கு மத்தியில் நடுநாயகமாக உட்கார வைத்ததற்காக சீட்டு கேட்டு வந்து காத்து கிடந்த வேல்முருகன் இடத்திற்கு பல தமிழ்நாட்டுடைய ஆளுமைகளே திருவள்ளுவர் இல்லத்திற்கு வந்து என்னோடு ஒப்பந்தம் செய்கின்ற ஒரு சுயமரியாதைக்காரனாக என்னை உருவாக்கி தனித்து களம் காணு, உனக்கு திறமை இருக்கிறது, உனக்கு போர்க்குணம் இருக்கிறது, போராட்ட குணம் இருக்கிறது, போராடு வெற்றி பெறு என்று என்னை ஆசீர்வதித்த என் கட்சிக்காக, நமது கட்சிக்காக உயிர் தியாகம் செய்த வினோத்தை நான் எண்ணி பார்க்கிறேன், அஸ்கர் அலியை நான் எண்ணி பார்க்கிறேன், ஜெய்சிங் அவர்களை எண்ணி பார்க்கிறேன். இந்த 3 மாவீரர்களினுடைய ஆத்மா என்னை வழி நடத்துகிறது, என்னை இயக்குகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக நான் என் உயிரை விட மேலாக நினைக்கின்ற உலக தமிழர்களின் ஒரே தலைவன், உலகத்தின் 20 நாடுகளின்
ஆயுதங்களையும் போர் படைகளையும் களத்தில் நேருக்கு நேராக எதிர்கொண்ட என் தமிழீழ தேசிய தலைவன் மேதகு பிரபாகரன் என்கிற மகத்தான தலைவன், அந்த தலைவனுடைய ஒரு சுண்டு விரல் அசைவிற்காக 50,000 போராளிகள் அந்த மண்ணில் விதையாக விழுந்திருக்கிறான். அவர்களுடைய ஆத்மா, அவருடைய உண்மையும் நேர்மையுமான தியாகம் உங்கள் சகோதரனை, உங்கள் பிள்ளையை வழி நடத்துகிறது. எந்த கொம்பனாலும் இனி தமிழக வாழ்வுரிமை கட்சியை ஆட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாது. அம்மையார் ஜெயலலிதா சட்டமன்றத்தில் சொன்னார்கள் அல்லவா, அப்படி சொல்கிறேன், தன்னம்பிக்கையோடு சொல்லுகிறேன், என் தொண்டர்கள் மீது வைத்திருக்கிற மாறாத தன்னம்பிக்கையோடு சொல்லுகிறேன். ஏதோ 1-2 விலை போயிருக்கலாம். 234 வேட்பாளர்ல ஒரே ஒரு வேட்பாளரை வழக்கை காரணம் காட்டி சிறையில் தள்ளி விடுவோம் என்று, உனக்கு இருக்கிற அந்த கொலை வழக்கின் மூலமாக உனக்கு தூக்கு தண்டனை நாங்கள் பெற்று தருவோம் என்று மிரட்டி ஒரு கட்சி அவரை கடத்தி சென்றிருக்கிறது. ஒரே ஒரு வேட்பாளரை. மீதி 233 வேட்பாளர்களும் ஒருவர் கூட விலை போகாமல் வேல்முருகன் தலைமையை ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இதை தெரிந்து கொண்ட ஆளுங்கட்சி, இதை தெரிந்து கொண்ட ஆண்ட கட்சி 30 மனுக்களை தள்ளுபடி செய்திருக்கிறது. பரவாயில்லை, பரவாயில்லை. அந்த இடங்களிலும் கூட ராஜேஷ் போன்றவர்கள், முருகன் போன்றவர்கள் மாற்று வேட்பாளர்களையோ அல்லது அவர்களோ முறையான சுயேட்சை வேட்பாளராக அவர்களை இன்றைக்கு நின்றிருந்தால், நான் இவர்களுக்கு செலவு செய்வது போல் அவர்களுக்கும் செலவு செய்து ராஜேஷ் என்பவருக்கு வழங்குகின்ற வாக்கு சுயேட்சை வாக்கல்ல, அது தமிழக வாழ்வுரிமை கட்சியின் வாக்கு என்பதை நிரூபித்திருப்போம். ஆனா அவர் என்ன நினைச்சாரோ தெரியல. அவங்க மனைவி சொன்னாங்க, அவங்க தம்பி சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக நான் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாவட்ட செயலாளர், நான் சுயேட்சையாக நின்றால் என் சுயமரியாதைக்கு இழுக்கு அண்ணா என்று அவர் ஒதுங்கிவிட்டார். மாற்று வேட்பாளர் இல்லை, அதனால் உளுந்தூர்பேட்டையிலே நிற்க முடியவில்லை. மாற்று வேட்பாளர் கள்ளக்குறிச்சியில் இல்லை, மாற்று வேட்பாளர் இல்லை. அதனால் அங்கேயும் ஒரு சுயேட்சையை நாம் ஆதரிக்கிறோம். சரியா முருகா? பேர் என்ன? விக்னேஷ். ஒரு வழக்கறிஞர் முன் வந்தார், அண்ணா நான் ஆம் ஆத்மி கட்சியில இருக்கிறேன், அந்த கட்சிக்கு போய் ராஜினாமா கடிதம் கொடுத்து விட்டு வந்து விடுகிறேன், நான் உங்கள் கட்சியில் சேர்ந்து கேமரா சின்னத்திற்கு வாக்கு கேட்கிறேன் என்று வந்தார். அவர் அங்கு வேட்பாளராக மாற்றப்பட்டிருக்கிறார். ஆக ஒரே ஒரு பணத்துக்காகவோ பதவிக்காகவோ விலை போனால் 1000 பேர் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு வருவார்கள் என்பதுதான் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய வரலாறு. அந்த வரலாறை இந்த மண்ணில் நாம் படைக்கிறோம். சென்னையில் இருந்து மறைந்த நான் மதிக்கின்ற நல்ல மனிதருடைய வாழ்க்கை இணையர் என் மண்ணில், என் செம்மண் பூமியில, என் விருத்தாச்சலம் தொகுதியில வந்து ஜெயிக்க முடியும் என்று தன்னம்பிக்கையோடு அவர் உங்களை சந்திக்க வருகிறார் என்று சொன்னால், இந்த மண்ணில் பிறந்து, இந்த மண்ணில் வாழ்ந்து, இந்த மண்ணில் கல்யாணம், காரியம், சாவு, வாழ்வு, மறியல், போராட்டம், மக்களுக்கு, தொழிலாளருக்கு என்று உங்களில் ஒருவனாகவே, உங்களுக்காக ஒருவனாகவே வாழ்கின்ற வேல்முருகனுக்கு இணையாக மக்கள் மனங்களை வென்றிருக்கிற என் அருமை இளவல் அறிவழகன் வெற்றி பெற முடியாதா? வெற்றி பெற முடியாதா? நான் மதிக்கின்ற மருத்துவர், என் முன்னாள் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வேட்பாளர், நான் அவரை குறை சொல்லவில்லை, மருத்துவர், நல்ல குடும்பத்தில் பிறந்தவர். ஆனால் அறிவழகனுக்கு நிகராக ஒரு பிரச்சனை நடக்கிறது, ஒரு பாதிப்பு நடக்கிறது, மக்களுக்கு என்எல்சியில் ஒரு விபத்து ஏற்படுகிறது, அங்கே 100 இளைஞர்களோடு சென்று சாலையில் உட்கார வேண்டும், நீதி கேட்க வேண்டும், ஜிஎம் அலுவலகத்தை பூட்ட வேண்டும், நிலையெடுப்பு அதிகாரியை சிறைபிடிக்க வேண்டும். பாவம் மருத்துவர், நீங்கள் மருத்துவ பணியை பார்த்துக் கொண்டிருப்பீர்கள். என் இளவர்களுக்கு நிகராக உங்களால் வேகமாக களப்பணி ஆற்ற முடியாது. ஆதலால் ஓடோடி கூப்பிட்ட நேரத்துக்கு ஓடோடி வருகிற அறிவழகன் அவர்களுக்கு இந்த விருத்தாச்சலம் தொகுதி மக்கள் வாக்களித்து வேல்முருகன் இல்லாத குறையை சட்டமன்றத்தில் நீக்க வேண்டும். அதற்காக வாக்களியுங்கள். நம்பிக்கை தான் வாழ்க்கை, நம்பிக்கை தான் வாழ்க்கை. கொடுத்த ஒரு எம்எல்ஏ பதவி வாங்கிட்டு நான் சைலண்ட் ஆயிருக்கலாமே, தேர்தல் செலவுக்கு பல கோடிகள் கிடைச்சிருக்குமே, ஏன் தூக்கி போடுறேன்? ஏன் தூக்கி போடுறேன்? நான் உங்களை வைத்து
நான் ஒருவன் மட்டும் ஒவ்வொரு தேர்தலையும் திமுக அதிமுகவோடு கூட்டணி வைத்து நான் ஒருவனே பதவி அனுபவிப்பதற்காக இந்த கட்சியை தொடங்கவில்லை. நான் இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி செய்த தவறுகளை திருத்தி என்னை நம்பி வருகின்ற தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை சமூகத்தினுடைய இளைஞர்களையும் தலைவர்களையும் அரவணைத்து அவர்களுக்கும் உரிய பதவிகளையும் வாய்ப்புகளையும் உருவாக்கி தந்து இந்த மண்ணில் லஞ்சம், லாவணியம், ஊழல், முறைகேடு இல்லாத உண்மையான ஒரு மாற்றத்திற்கான அரசியல் கட்சியை நடத்துவதற்காக வேல்முருகன் கட்சி தொடங்கி இருக்கிறான். நான் மட்டும் பதவி அனுபவிப்பிற்கு இல்லை. அதனால்தான் இந்த தேர்தலில் நாம் தனித்து களங்காணுகிறோம். இது ஒரு பயிற்சி, இது ஒரு அனுபவம். எங்கள் ராஜேஷுக்கு எப்படி மனு தாக்கல் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். முருகன் எப்படி மனு தாக்கல் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அறிவு எப்படி மனு தாக்கல் பண்ணி மனு ஏற்புடைய செய்யணும்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. எப்படி வாக்கு கேட்கணும், எப்படி பத்திரிகையாளர்கிட்ட பழகணும், எப்படி பேட்டி கொடுக்கணும், எப்படி மக்களை பார்த்து கும்பிடணும் அப்படின்றதற்கான ஒரு முதல் களம் பயிற்சி. இந்த முதல் பயிற்சியிலே சில பேர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் கிளியர் பண்ணுவாங்க, கலெக்டர் ஆயிடுவான், எஸ்பி ஆயிடுவான். அதே மாதிரி முதல் பயிற்சியிலேயே அறிவழகன் எம்எல்ஏவாக ஆக போகிறார். முதல் பயிற்சியில் அதே மாதிரி தான் நம்முடைய முத்தமிழன் மருத்துவர் புவனகிரியில் கிளினிக் வச்சிருக்கிறார். சேத்தியாத்தோப்பு மஞ்சள் கொள்ளையில் சேரலாதனுடைய குடும்பம், அவருடைய தந்தையார் குடும்பம் பாரம்பரியமிக்கமான ஒரு குடும்பம், ஒரு பெரிய ஒரு குடும்பத்தை சேர்ந்தவுடைய ஒரு பிள்ளை, ஏழை எளிய விவசாய குடி மக்களுடைய நம்பிக்கையை பெற்றவர். அதிர்ந்து பேச மாட்டார். அவ்வளவு ஒரு சாஃப்டான நேச்சர். கஷ்டப்பட்டு உழைத்த அவருடைய தாய் டீச்சராக சம்பாதித்து சேரலாதன் கட்சிக்காக 15 ஆண்டு காலம் ஒசூர், பெங்களூர் பார்டர்ல இருந்து திருத்தணி வரையில் எங்க அனுப்பினாலும் நான் என்ன பதவி கொடுத்தாலும் தட்டாமல், எதிர்த்து பேசாமல், ஆர்கியூ பண்ணாமல், கோபித்துக் கொள்ளாமல், கடும் சொல்லை என்னிடத்தில் தெரிவிக்காமல், என்ன கட்டளையோ அது உத்தரவு என்று ஏற்றுக்கொண்டு தமிழ்நாடு முழுவதும் பயணம் செய்வார். நம்முடைய கனல் கண்ணனை போன்று அவருடைய அன்பு மகன், அவரை நாம் வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறோம். அவர் வயது மூப்பின் காரணமாகவும் அவருக்கு ஒரு மருத்துவமனையிலே ஒரு கட்டத்தில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்திருக்கிறார் சேரலாதன். ஆதலால் எனக்கு உடல் உபாதைகள் இருக்கிறது, என் மகன் ஒரு மருத்துவர், அதனால் எனக்கு கொடுக்கிற அந்த வாய்ப்பை எனக்கு தாரு, என் மகனுக்கு தாருங்கள் என்று கேட்டிருக்கிறார். அருமை தம்பி நம்முடைய வி.கே. முருகன் உள்ளிட்ட பல பல பொறுப்பாளர்கள் அங்கே வேட்புமனு தாக்கல் செய்தார்கள். ஒன்றிய செயலாளர்கள், மாவட்ட மாநில நிர்வாகிகள். ஆனால் அனைவரிடத்திலே சொன்னேன், சேரலாதன் அவருடைய மகனுக்காக கேட்கிறார், நீங்கள் ஒத்துக்கொள்கிறீர்களா என்று அனைவரையும் அழைத்து வேட்புமனு தாக்கல் செய்தவர்களை ஜனநாயக ரீதியாக கேட்டேன். அனைவரும் ஏகமனதாக ஒரு கடுமையான உழைப்பாளினுடைய மகனுக்கு அந்த இடத்தை தருவதற்கு நாங்கள் விட்டுக் கொடுக்கிறோம் என்று சொன்னாங்க. அது சிலம்பாக இருக்கலாம், பன்னீராக இருக்கலாம், யார் எல்லா பொறுப்பாளர்களும் அந்த தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்த அத்தனை பேருமே அவர் வேட்பாளராக நாம் நிறுத்தியிருக்கிறோம். இங்க பணம் இருக்கு, சொத்து இருக்கு, பத்து இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா கொஞ்சம் பார்த்து தான் செலவு பண்ணுவார். ஆனா செலவு பண்ணுவார். ஆனா நம்மளை விட்டு போகல. நான் கேட்டேன், எம்ஆர்கே இருக்கிறாரு, மிரட்டுவார், உருட்டுவார், என்ன அளவேந்தார், வாபஸ் கீபஸ் வாங்கிடுவான். ஐயா அண்ணா போட்டின்னு வந்துட்டா சிங்கண்ணா, நீங்க கவலையப்படாதீங்கண்ணா. சரி, இந்த சிங்கத்தை எதிர்கொள்வதற்கு இந்த சிங்கம் இருக்கு, கரெக்டு. அங்க ஒரு சிறுத்தை இருக்குது, அதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நான் சிறுத்தைய நான் மட்டும் யாருன்னா அவர் சிறுத்தைன்னா நான் கரும் சிறுத்தண்ணா அப்படின்னா. அதனால ஆள வந்தார், அங்க காட்டு மண்ணா கூடி நிற்கிறார். உங்க உறவுகள், நண்பர்கள் யாரு இருந்தாலும் அவர்களுக்கு அங்கே கேமரா சின்னத்தில் வாக்களிக்க நீங்க சொல்லணும். அதே மாதிரி ஜெயா கலிமூர்த்தி எவ்வளவு இழிச்சொல். நீ என்ன படையாச்சியா, நீ என்ன வன்னியனுக்கு ஆளா, நீ என்ன இங்க கட்சி பண்ற, உன் வீட்டுல கொடி பறக்குது, உன் புருஷன் எப்ப பார்த்தாலும் ஒரு கார்ல கொடி கட்டிக்கிட்டு வேல்முருகன் கூட போறான் அப்படி என்று என் சொந்த சமூகத்தினுடைய கட்சியினுடைய நிர்வாகிகள் எல்லாம் கேலி பேசிய போது, கிண்டல் பேசிய போது, மிக மிக மைனாரிட்டி சமூகமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்த அந்த ஜெயா கலியமூர்த்தி, நம்முடைய ஆசிரியர் மறைந்த சின்னதுரை அவர்களால் எனக்கு அடையாளம் காட்டப்பட்ட ஒரு வீர பெண்மணியாக அவர் இருக்கிறார். எல்லாரையும் ஒரு பேங்க் பிரச்சனை வந்தாங்க என்கிட்ட, அந்த மேனேஜர் ஏதோ இடக்கு முடக்கா பேசினான். நான் சொன்னேன், அவனை நீ உன் பாணியில் கையாளுமான்னு. அண்ணன் நீங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்களா, நாளைக்கு அந்த பையனை செருப்பாலே அடிச்சு பிடிச்சி அந்த கட்டி போட்டுற அப்படிங்கிச்சு. இதான் எனக்கு வேணும். தப்பு செய்வன் எவனாக இருந்தாலும் துணிந்து சட்டையை பிடிக்கிற ஆற்றல்
நம்மோடு இரண்டரை கலந்து பழகி நம்மோடு இந்த கட்சியிலே பணி செய்கின்ற காரணத்தினால் இந்த தமிழ் இரத்தத்துக்குரிய அத்தனையும் அவர் பெண்ணாகலாம் அவன் ஒதுங்கி போகல. நான் பெண்ணு, நீங்க பாருங்க எல்லா இடத்துலயும் அவனை நடைய பாருங்க, ஆள் பாருங்க, நல்லா 5 அடி 5.5 அடி ஆகா என்ன சொல்லுவாங்க, ஒரு ஆள் வாட்ட சாட்டமா நல்லா அப்படியே கம்பீரமா நடந்து வருவாங்க. அதனால அவர் திட்டக்குடியிலே வேட்பாளராக நிற்கிறார். அவருக்கு கேமரா சின்னத்தில் வாக்களித்து வெற்றி வாகையை தேடித்தர வேண்டும். இங்கே இருக்கிற நம்முடைய நிர்வாகிகள் எனக்கு தெரியும், கண்ணன்ல தொடங்கி சுரேந்தர்ல இருந்து, ஒண்டீஸ்வரார்கள் தங்கவேல்ல இருந்து, சங்கர்ல இருந்து, உத்தமராஜால இருந்து யார் யாரு அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறாங்க, யார் யாரு கொடுக்கல, எல்லாவற்றுக்கும் தொகுதி செயலாளர் செந்தில், நம்முடைய கம்பி செந்தில் மூலமா கணக்கு எடுத்துக்கிட்டு இருக்கிறார். இது கட்சிக்கு ஒரு சோதனை காலம், கட்சிக்கு ஒரு துரோகம் இழக்கப்பட்டிருக்கிறது, கட்சிக்கு ஒரு அநீதி நடந்திருக்கிறது. இந்த நேரத்தில் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளுக்கெல்லாம் நம்முடைய வேட்பாளர்களை நீங்கள் டீல் செய்யக்கூடாது, யாராக இருந்தாலும். ஆதலால் தேர்தல் என்று வந்துவிட்டால் இது ஒரு போர்க்களம், அரசியல் போர்க்களம். இந்த அரசியல் நம் கட்சியுடைய அங்கீகாரம் இருக்கிறது. நம்மை உதாசனம் படுத்தியவர்களுக்கு நாம் எத்தனை சதவீத வாக்குகளை வாங்கினோம், எத்தனை தொகுதிகளிலே 234 தொகுதிகளிலே 30 தொகுதிகள் தள்ளுபடி செய்யப்பட்ட பிறகு மீதம் இருக்கிற தொகுதிகளிலே கூட்டணி கட்சிகளுடைய தொகுதி உடன்பாடு போக தமிழக வாழ்வுரிமை கட்சி சுமார் 170 இடங்களிலே போட்டியிடுகிறது. 170 இடங்களில் கேமரா சின்னத்தில் போட்டியிடுகிறது. மீதி இருக்கிற 64 இடங்களில் திரு டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களோடு சில தொகுதிகளிலே உடன்படிக்கை வைத்திருக்கிறோம். அவர் போட்டியிடுகின்ற இடங்களில், நாம் போட்டியிடாத தொகுதிகளில் அவரை நாம் ஆதரிப்பதாக விரைவில் ஒரு ஒப்பந்தம் ஏற்பட இருக்கிறது. அதே மாதிரி அவர் ஒரு 70 தொகுதியிலே போட்டியிடுகிறார். அந்த தொகுதி போக மீதம் இருக்கிற சுமார் கிட்டத்தட்ட 156 இடங்களுக்கு மேலான இடங்களில் பரவலாக தமிழ்நாடு முழுவதும் வாழ்கின்ற தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் தமிழர் வாழ்வுரிமை கூட்டணியை ஆதரித்து வாக்களிக்க வேண்டும் என்கிற ஒரு ஒப்பந்தம் ஏற்கனவே செந்தில் மல்லர் நம்மோடு இருக்கிறார். இப்படி ஒரு பகுதியிலும் செல்வாக்கான ஆளுமைகள், செல்வாக்கான தலைவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். எல்லா சமூகங்களும் இருக்கிறது. நீங்க தாராளமா எல்லா தலைவருடைய படத்தை இன்றைக்கு புதுக்கோட்டையிலே நடைபெறுகின்ற அந்த தேர்தல் வாக்கு கேட்கும் பொதுக்கூட்டத்திலே அறிமுகம் செய்ய இருக்கிறேன். என்ன ஒண்ணு, அவங்க எல்லாம் வேட்பாளர், பாதி பேர், முக்காவாசி பேர் வேட்பாளர்கள். அதனால இங்க இந்த மேடைக்கு நான் கூப்பிடல, எந்த மேடைக்கு நான் அவர்களை கூப்பிடல. வேட்பாளர்களாக இல்லாதவர்கள் வாங்க வந்து கலந்துங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறோம். இங்கே கூட கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் பிரதிகள் வருகை தந்திருக்கிறார்கள். அதனால் எல்லா அடித்தளத்தில் இருக்கிற ஒடுக்கப்பட்ட சமூகங்களின் பிரதிகள் நம்மோடு இருக்கிறார்கள். அதனால் எல்லா சமூகத்துடைய பிரதிகளையும் ஆதரவு தெரிவித்தவர்கள் இருக்கிறார்கள். தேர்தல் களத்திலே நம்மோடு இடங்களை பகிர்ந்து கொண்டு போட்டியிடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக சமூக நல்லிணக்கத்திற்காக ஆள வந்தார் அவர்களை நான் சமாதானம் செய்தேன். ஒரு கட்டத்தில் உங்களுக்கு தெரியுமா, காட்டுமன்னார் கோடியில் விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் திருமாவளவன் போட்டியிட்டால் நமது தமிழக வாழ்வுரிமை கட்சி போட்டியிட கூடாது என்று நான் இவருக்கு தகவல் சொல்லி அனுப்பினேன். உண்மையா இல்லையா? ஏன் சொன்னேன்? ஒரு சமூகம் நல்லிணக்கம் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக சொன்னேன். அதே போன்று திருமதி ஆம்ஸ்டாங் அவருடைய மனைவி பொற்கொடி அநியாயமாக அந்த தலைவன் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறான். பச்சை குழந்தையோடு போராடி வருகிறார். அவரிடத்திலே நாம் வேட்பாளர்களை நிறுத்தக்கூடாது என்று கூட்டமைப்பும் கூட்டணியும் முடிவு செய்தது. அதே போன்று தென் தமிழ்நாட்டில் நம்மை போன்று கடைசி வரையில் பேச்சுவார்த்தை நடத்தி அதிமுக பிஜேபி கடைசியில் உங்களுக்கும் ஒரு இடம் அல்லது 2 இடம் தான் தருவோம் என்று கடைசி நேரத்தில் வெளியேற்றிய டாக்டர் கிருஷ்ணசாமி போட்டியிடுகிற ஒட்டப்பிடாரம் தொகுதியில் வேட்பாளரை நாம் நிறுத்த மாட்டோம் என்று அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க நாம் முடிவெடுத்தோம். அதையெல்லாம் முறையாக நடைமுறைப்படுத்துவதற்குள்ளாகவே பல திருமாவளவன் அறிவித்தார். திரும்ப அவரே நான் விலகிக் கொள்கிறேன் என்று அறிவித்தார். இன்னும் சில கட்சிகள் நீங்கள் இவர்களை ஆதரித்தால் எங்களையும் ஆதரியுங்கள் என்று 2ஆம் கட்ட தலைவர்கள் மூலமாக பேசினார்கள். இந்த தலைவர்கள் எல்லாம் நேரடியாக என்னிடத்தில் பேசினார்கள், நேரடியாக என்னை சந்தித்து வேண்டுகோள் வைத்தார்கள், அல்லது அவர்களின் சார்பாக உலக தமிழர் அமைப்புகள் என்னிடத்தில் வேண்டுகோள் வைக்கப்பட்டன. ஆனா நீங்க கூட கேட்கலாம், அண்ணா சரி இவங்களுக்கெல்லாம் நீங்க ஆள் போடலன்னு சொன்னீங்களே,
நீங்க இருந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தருமபுரியில் ஆள் போட்டீங்களேன்னு கேட்கலாம். அவர்கள் அப்படி அதிகாரப்பூர்வமாக நம்மை பார்த்து எங்களுக்கும் மற்ற தலைவர்களுக்கு போல் ஒரு இடத்தை விட்டு தாருங்கள் என்று எந்த பத்திரிகை ஊடக சந்திப்புகளும் கோரிக்கை வைக்கப்பெறவில்லை. ஆதலால் சுயமரியாதைக்காகவும் தன்மானத்திற்காகவும் தான் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்ட வேல்முருகன் அந்த சுயமரியாதை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கட்சியே தொடங்கப்பட்டது. இன்னைக்கு திமுக கூட்டிலிருந்து வெளியேறி முதுகெலும்போடு நாம் நிற்கிறோம். அதனால் உடனே எல்லா கட்சியிலையும் ஒரு கூட்டணியும் 20 கட்சி 30 கட்சி இருக்கு. எல்லா கட்சிக்கும் தலைவர்களுக்கு ஒரு இடத்தை ஒதுக்கி கொடுத்தா அப்ப நமக்கு என்ன இருக்கு? அதனால் நாம் யாரை எந்த அவங்க 130 160 இடத்துல கிருஷ்ணசாமி நம்மளை ஆதரிக்கிறார், விட்டு கொடுத்தா நாளைக்கே பாமக ஒரு இடம் விட்டு கொடுக்கிறோம். பாமக மீதி இடங்களில் நீங்க நிக்காத 18 இடங்களில் தமிழக வாழ்வுரிமை கட்சியை ஆதரிக்கும் என்று மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அறிவிப்பிற்கு தயாரா? மருத்துவர் ஐயா 30 இடங்களில் போட்டியிடுகிறோம், மீதி இடங்களில் தமிழக வாழ்வுரிமை கட்சி வேட்பாளர்களை நாங்கள் ஆதரிக்க தயார் என்று சொல்வதற்கு தயாரா? நாங்கள் தயார். நீங்கள் கேட்கிற உங்கள் தலைவர்களுக்காக ஒரு இடத்தை 30 இடத்தை எலெக்ஷன் கமிஷன் டிஸ்மிஸ் பண்ணிட்டு போயிட்டா சரி, போனா போது இருந்த கட்சி வளர்ந்த கட்சி வாழ்ந்த இடம், நாங்க உங்களுக்கு ஒரு இடத்தை விட்டு கொடுக்க தயாரா இருக்கிறோம். ஆனா நீங்க அதுக்கு ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி எங்க அறிவியோ எங்க அறிவுக்கு ஆள் போடாம விட்டு கொடுக்குறீங்களா? சொல்லுங்க. நெய்வேலியில விட்டு கொடுக்குறீங்களா? இல்ல நீங்க போட்டியிடுற காட்டுமன்னார்குடியில எங்க ஆள வந்தாருக்கு விட்டு கொடுக்குறீங்களா? ஒரு தலித்தை எம்எல்ஏ ஆக்கி நான் அழகு பார்க்கிறேன் ஐயா சொல்றீங்கல்ல, முதல் தலித்தை எழில்மலை எம்பி ஆக்கன, பொன்னுசாமியை எம்பி ஆக்கன, மந்திரி ஆக்கன. அதே மாதிரி நானு காலமுள்ளா என் ஆதி தமிழர்கள் இடத்திலே சொல்வதற்கு வாய்ப்பாக காட்டுமன்னார்குடியில் ஐயா பாமகவும் அண்ணன் அன்புமணி பாமகவும் விலகி கொள்ளும் என்று சொன்னால் நாங்கள் உங்களை அதற்கு பதிலாக ஒரு தொகுதியிலே ஆதரிப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்று பல இரண்டாம் கட்ட தலைவர்கள் பேசினார்கள். நம்ம கட்சியிலும் பேசினாங்க, அங்கேயும் பேசினாங்க. நான் சொன்னேன், இப்படி ஆரம்பிச்சா அதுக்கு எண்டே இருக்காது. தேர்தல் ஸ்கூட்டினி எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதனால் எல்லாரும் அவரவர்கள் சக்தியை, அவருடைய செல்வாக்கை, அவர்களுக்கான வாக்கு வங்கியை நிரூபிப்பதற்கான ஒரு தேர்தலாக இதை எடுத்துக்கொள்வோம். அப்பா கிட்ட இருந்து புள்ள வெளியேறி தனியா நிற்கிறாரு, புள்ள கிட்ட முரண்பட்டு அப்பா தனியா நிற்கிறாரு, 2 பேர்கிட்டையும் முரண்பட்ட வேல்முருகன் தனியா நிற்கிறான். களம் யாருக்கானது? எதிர்கால அரசியல் யாருக்கானது? இன்றைக்கு ஒற்றர் சமூகத்திலிருந்து, குயவர் சமூகத்திலிருந்து, போயர் சமூகத்திலிருந்து, வேட்டுவ கவுண்டர் சமூகத்திலிருந்து, அருந்தீர் சமூகத்திலிருந்து, நாடார் சமூகத்திலிருந்து, யாதவர் சமூகத்திலிருந்து, முத்தரையர் சமூகத்திலிருந்து, தமிழ்நாட்டில் எத்தனை பிள்ளை சமூகத்திலிருந்து எத்தனை சமூகங்கள் இருக்கிறதோ எனக்கு தெரிந்து அந்த 100 அமைப்புகளுடைய கடிதங்களை எல்லாம் நான் படிக்கின்ற போது அவர்களுக்கு மட்டும் ஒரு அரசியல் விழிப்புணர்வு பெற்றுவிட்டால், இந்த 100 கடிதங்கள் தந்த தலைமைகளுடைய சமூகங்கள் ஒரு அரசியலாய் அணிதிரண்டு விட்டால் நிச்சயம் திமுக அதிமுகவுக்கு மாற்று தமிழக வாழ்வுரிமை கட்சி தான். அதற்கு ஒரு விதையை போட்டிருக்கிறேன். அந்த விதை கண்டிப்பாக முளைத்து செடியாக மாறி மரமாக மாறி மிகச்சிறப்பான காய் கனிகளை தரக்கூடிய அற்புதமான பயன் தரக்கூடிய மரமாக, ஆல மரமாக, அரச மரங்களாக கண்டிப்பாக மாறும். நீங்கள் சோர்வு இல்லாமல் இந்த 10 நாட்கள் கண்டுண்டாமல் குறித்த நேரத்தில் வருகை தந்து வேட்பாளர்களுக்கு உங்கள் ஆதரவை அளித்து தேர்தல் களத்திற்கு பணியை மேற்கொள்ளுங்கள். நான் இருக்கிறேன், பார்த்துக் கொள்ளுகிறேன். வேல்முருகன் இருக்கிறான். என்னங்க 20 நாள் தான் இருக்கு, தனித்து நிக்க சொல்றீங்களே, எப்படிங்க எதிர்கொள்வது? தனித்து நின்று முடிவெடுத்தோம். இப்ப எப்படி இவங்களால தேர்தல் பண்ணி ஆட்ட முடியுது? எப்படி முத்தமிழால தேர்தல் பண்ணி ஆட்ட முடியுது? எப்படி ஆளவந்தார தேர்தல் பண்ணி ஆட்ட முடியுது? எப்படி ஜெயா கல்யாமூர்த்தியால நம்பிக்கை தான் முடியும் என்கிற நம்பிக்கை, முயற்சி தான். முயற்சி நிச்சயம் திருவினையாக்கும். முயற்சி பயன் தரும். முயற்சி வெற்றி தரும். முயல்வோம், போராடுவோம், வெற்றி பெறுவோம் என்கிற இலக்கை நோக்கி பயணியுங்கள் என்று தெரிவித்து உங்களுக்கு எல்லாம் சாப்பாடு போடலான்னு சொன்னேன். தேர்தல் கமிஷன் 5 லட்சம் ரூபாய் பில்லு போட்டுருவான்ட்டாங்க. அதனால இன்னைக்கு புளியோதரையும் கிடையாது, தயிர் சோறும் கிடையாது.
மணி என்ன 2. பாத்தியா, சீக்கிரமா உங்களை விட்டுறேன். வீட்டில் போய் சாப்பிட்டு வெய்ய நேரம் கொஞ்சம் குறைஞ்ச பிறகு 3 மணிக்கோ 4 மணிக்கோ எங்கு அறிவு உங்களை வர சொல்லுகிறாரோ, எங்கு முத்தமிழ் வர சொல்லுகிறாரோ, எங்கு ஆளவந்தார் வர சொல்லுகிறாரோ, எங்கு ஜெயா கலிமூர்த்தி வர சொல்லுகிறாரோ அந்த இடத்திற்கு அதனுடைய தொகுதி செயலாளர் தலைவர்கள் மாநில மாவட்ட நிர்வாகிகளுடைய வழிநடத்தலோடு மிகச்சிறப்பாக இந்த தேர்தல் பணியை மேற்கொள்ள வேண்டும். நான் இருக்கிறேன். உங்களுக்கு என்ன குறைனாலும் என்கிட்ட சொல்லுங்க. எந்த ஒன்றிய செயலாளர் நகர செயலாளருக்கு ஏதாச்சும் பிரச்சனைனாக்கா உடனடியாக நீங்கள் தொகுதி தலைவர் செயலாளர்கள் மூலமாக வேட்பாளர்கள் மூலமாக தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயம் இந்த 10 நாளுக்கும் நான் சொன்ன இந்த தொகை தான் செலவாகும் அதிகபட்சமா. கவலை கொள்ளாமல் இறங்கி அடிங்க, எல்லாவற்றையும் நாம் எதிர்கொள்வோம், வெற்றி பெறுவோம் என்பதை தெரிவித்து அவசர அழைப்பு ஏற்று வருகை தந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி நாளைக்கு தானே திருமணம். அதான் என்னைக்கு 20 பேர் சொல்லுங்க. மணமகன் பேரு முருகவேல், மணமகள் ஆனந்தவல்லி. இவர்கள் ஒன்றிய இளைஞணி தலைவர். 24 திங்கட்கிழமை திருமணம் அருள்மிகு அங்காளம்மன் ஆலயத்தில் மாத்தூரில் நடைபெற இருக்கிறது. நான் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் பரப்புரையில் மேற்கொள்ள காரணத்தினால் அந்த மணமக்களை உங்கள் அனைவருடைய வாழ்த்துக்களோடு வாழ்த்தி மணமகன் மணமகள் மணமகன் மணமகள் மணமகன் மணமகள் வாழ்த்துக்கள். நன்றி.